ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருக்கணும் வேண்டிக்கிறேங்க. இன்னைய வீடியோ எப்பவும் போல் சூப்பராகவே இருக்கும். நம்ம சேனல் வீடியோவுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இதே ஆதரவு தொடர்ந்து கொடுங்க. நம்ம சேனல் வீடியோவை முதல் தடவை பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. நைட்டு திடீர்னு ஜன்னல் வழியாக தேரை உள்ளே வந்துருச்சு. அந்த தேரையை வெளியே அனுப்புறதுக்குள்ளார எல்லா இடத்துலையுமே அதை உட்காந்துட்டு போயிடுச்சு. அதனால் கிச்சனை அந்த மாதிரி மஞ்சத்தூள் தண்ணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி, அந்த கேஸ் ஸ்டவ்வையும் அதுமாரி மஞ்சத்தூள் தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். தேரை உட்காந்த இடத்துல கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அதில் நம்ம கை வைக்கும்போது நம்ம கையில் கொப்பளமாக போட்டுடும். அதனால் அந்த இடத்த இந்த மாதிரி மஞ்சத்தூள் தண்ணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டோன்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே ஆகாது. அதனால தான் இந்தமாதிரி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதே போல் நம்ம ஏதாவது கரப்பாம்பூச்சி மருந்து, கொசு மருந்து இதுமாரி அடிச்சிட்டோன்னா கூட கிச்சனில் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம க்ளீன் பண்ணோன்னா நம்ம கைக்கும் ஒன்றும் ஆகாதுங்க. கரப்பாம்பூச்சி மருந்து, கொசு மருந்தெல்லாம் நம்ம சும்மா சாதாரணமாக க்ளீன் பண்ணும்போது நம்ம கைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி கையெல்லாம் புண்ணாயிடும். நீங்களும் ஏதாவது லிக்விட் அடிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சத்தூள் தண்ணியில் இந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நமக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது, பயமும் இருக்காது. நம்ம அந்த மருந்து அடிச்சிருக்கோம், அதோடு கேஸ் ஆன் பண்ணும்போது ஏதாவது விபரீதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணுங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னங்கிறது பார்க்கலாம். நைட்டு காய்ச்சின பாலில் உர ஊற்ற மறந்துட்டேங்க. காலையில் அந்த பாலை காய்ச்சினா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை அப்படியே நான் பால்கோவா ரெடி பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி பால் வீணாக போய் டக்குன்னு பால்கோவா ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. இன்றைக்கி ஒரு சட்னி செஞ்சுருக்கேங்க. இந்த சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி தேவை கிடையாதுங்க. நான் எப்படி இந்த சட்னி அரைச்சேன் அப்படிங்கிறது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு தோசைக்கல்லில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளியே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வதக்கும்போது சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 5 சிவப்பு மிளகாய் குட்டி குட்டியாக இருந்தது, அதனால் போட்டிருக்கேன். அதோட 3-4 பெரிய வெங்காயம், அதுவும் குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க. அந்த வெங்காயத்தை தான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கணும், கொஞ்சம் கூட பச்சை வாடை இல்லாமல் வதக்கிக்கணுங்க. அந்த அளவுக்கு இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிக்கணுங்க. நான் எல்லா பொருளும் வதக்கிட்டு இதோட கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு 4 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்துக்க போகிறேன். அதனால தான் மிளகாய் கம்மியாக சேர்த்தது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச கருவேப்பிலையை சேர்த்துருக்காங்க. பச்சை கருவேப்பிலையை விட இந்த காஞ்ச கருவேப்பிலையை சேர்த்திங்கன்னா இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். எல்லா பொருளும் நல்லா வதக்கி ஆற வச்சுட்டேங்க. இப்போ சட்னி இதில் தாங்க அரைக்க போகிறோம். சூப்பராக அரைப்பட்டுடுச்சிங்க. வதக்கி எடுத்த வெங்காயம், தக்காளி எல்லா பொருளையும் இதில் போட்டுட்டு, அதாவது இந்த சாப்பரில் அதிக அளவு போடக்கூடாது, 2 ஷிஃப்ட்டு கூட போட்டுக்கலாம். நான் வதக்கின பொருள் ஒரே ஷிஃப்ட்டில் போட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணாங்க, சீக்கிரமாகவே மசிஞ்சிடுச்சு. இடையில நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும், அப்போ தான் மசியும். இல்லைன்னா அப்படியே அந்த வெங்காயம் தக்காளியே அப்படியே கொஞ்சம் குறன்னு இருக்குங்க. இப்போ நான் 2 தடவை தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேங்க. தண்ணி ஊற்றி அரைச்சோடனே இந்த மாதிரி கிடச்சிதுங்க. உண்மையிலுமே இந்த சட்னி சாப்பாடில் தாங்க அரைச்சதே, மிக்சியெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. கரண்ட் இல்லாத சமயத்தில் இந்த ஐடியா நமக்கு கை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியோடு இந்த சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குமா. நல்லா பேஸ்ட்டாக அரைக்கிற சட்னியை விட இந்த மாதிரி குறப்பாக அரைக்கிற சட்னிக்கு டேஸ்ட் அதிகங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு என்னென்னு பார்க்கலாம். இது மாதிரி ஹேண்ட் வாஷ் பாட்டில் இருந்தால் அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. மேலே ப்ரெஸ் பண்ணுற அந்த பைப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க. சிங்கில் தண்ணி இந்த மாதிரி அடைச்சிக்கிட்டு இருந்ததுன்னா இந்த பைப்பை எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த சிங்கில் இருக்கிற தண்ணி எல்லாமே சல்லுன்னு வெளியில் போயிடுங்க. சிங்க் அடைப்பு எடுக்கிறதுக்கு 2-3 வீடியோவில் நான் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் இந்த டிப்ஸு சொல்கிறேன். இதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சத்த நேரத்தில் அப்படியே சல்லுன்னு தண்ணி போயிடுங்க. இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப கை வைக்கவே வேண்டியது இல்லைங்க. அந்த பைப்பை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த அடுப்பில் இருக்கிற எல்லா தண்ணியுமே அப்படியே போயிடுங்க. ஆனால் சாமான் வளர்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பாத்திரங்களில் இருக்கிற இந்த கருவேப்பிலை, இந்த கசடை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் வளர்க்கணும். இந்த மாதிரி ரொம்பவும் அடைச்சிக்காமல் இருக்குங்க. அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் டிப்ஸு சொல்லியிருக்கேன் பாருங்கள். எல்லா தண்ணியுமே சரன்னு போயிட்டு இந்த பைப்பை அப்படியே க்ளீன் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததே மீஷோவில் ஒரு பொருள் வாங்கியிருந்தாங்க. இது லைவ் வீடியோவில் போட்டோம், சரியாக சிக்னல் கிடைக்காத அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு. அதனால் ஃபுல்லாக பேச முடியல. அதை அப்படியே இப்போ லாங் வீடியோவுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். 150 பீஸ் இருக்குங்க. இதில் எல்லா க்ரையான்ஸு, அதாவது ஆயில் பேஸ்ட் க்ரையான்ஸு, வேக்ஸ் க்ரையான்ஸு,
ஸ்கெட்சு, பென்சிலு, கலர் பென்சிலு, அதோடு வந்து கலர் அடிக்கிறதுக்கு உண்டான பெயிண்ட்டு ப்ரஷ்ஷு, ஷார்ப்னரு, ஸ்கேலு, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த நம்ம பெயிண்டிங்க்கு தேவையான பொருள் எல்லாமே இதில் இருக்குது. கலர்ஸுன்னு பாருங்கள், எல்லா கலர்ஸுமே இருக்குது. எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இல்லை, எல்லா கலர்ஸுமே இருக்குது. லைட்டு, டார்க்கு, அதை டார்க்கு, ரொம்ப டார்க்கு, ரொம்ப லைட் கலரு எல்லாம் இருக்குது. எரேசர் இருக்குது. அதேமாரி பாருங்கள், ஸ்கேல் இருக்குது. அரடிஸ்கல் தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு ப்ரஷ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பென்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அந்த க்ரையான்ஸே வந்து 3 விதமான க்ரையான்ஸ் இருந்துச்சுங்க. அந்த ஆயில் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேக்ஸ் இருந்துச்சு, இன்னொரு க்ரையான்ஸ் இருந்துச்சு, கலர் பென்சில் இருந்துச்சு, இந்த பின்னு இருந்துச்சுங்க. இது எனக்கு வீடியோவுக்கு தான் தேவைப்படுன்னு எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி இது வந்து நம்ம பெயிண்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பாக்ஸ் தான். இதில் வந்து பெயிண்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட்டு வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. அதாவது ரொம்ப வந்து டார்க்காக அடிக்கல, லைட்டாக தான் அடிச்சது. மீதி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. கலரு சூப்பராக இருந்தது. நானே ஒரு ட்ராயிங் வரைஞ்சி காட்டணும்னு நினச்சேன். ஆனால் சிக்னல் கிடைக்காததுனால லைவில் காட்ட முடியல. இன்னொரு வீடியோவில் ட்ராயிங் வரைஞ்சி கலர் அடித்து காட்டுறோம். க்ரையான்ஸ் எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க. எதுவுமே வந்து லைட்டாக அடிக்குது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதுமாரி இந்த மாதிரி ஸ்பான்ச் ஒன்றும் கொடுத்துருந்தாங்க. அது எதுக்குங்கிறதே தெரியல, யூஸ் பண்ண பிறகு தான் தெரியும். அதே மாதிரி இதில் வந்து ஸ்டாப்லர் இருந்துச்சுங்க, சிசர் இருந்துச்சு, அப்புறமேட்டுக்கு ஷார்ப்னரும் இருந்துச்சு. எல்லா பொருளும் எதுவுமே இல்லைங்கிறது கிடையாதுங்க. இந்த கத்திரிக்கோல் வந்து பிளாஸ்டிக்லேயே இருந்துச்சுங்க. பிள்ளைங்க கைக்கு எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கத்திரிக்கோல் பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. ஷார்ப்னர் பாருங்க குட்டியாக ஒன்று இருந்துச்சு. இந்த வெயில் நேரத்தில் பிள்ளைங்களை வெளியில் விளையாட விடாமல் ஒரு இடத்துல உட்கார வச்சு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண சொல்லி நம்ம இந்த பொருளை கொடுத்தோன்னா அது ரொம்ப சந்தோஷமாக பெயிண்டிங் வரைவாங்க. கண்டிப்பாக இந்த பொருள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இந்த பொருள் அப்படின்ட்டு. இன்றைக்கி வீடியோ டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் வீடியோவை முழுசும் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.